இந்த மஞ்சள் காமாலை நோயில முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். நம்ம சாப்பிடுற எந்த பொருளுமே லிவரை தாண்டி போகவே முடியாது. அது தண்ணியிலிருந்து என்ன சாலிட் பொருட்களா இருந்தாலும் அது லிவரை தாண்டி தான் போக வேண்டும். ஹிமாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சிவப்பு அணுக்கள் சீக்கிரமே உடைஞ்சு அழிஞ்சு போனா அதனுடைய முடிவு தான் ஜாண்டிஸ். பொதுவாக இந்த மஞ்சள் காமாலையில அஃபெக்ட் ஆனவங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய தோல், கண் மற்றும் நகங்கள் எல்லாமே மஞ்சள் கலர்ல மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதற்கு காரணமான பிலிருபினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், கல்லீரல். இதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹிமாலிட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். லிவர் ப்ராப்ளம் ஆனாதான் பொதுவாக ஜாண்டிஸ் வரும். இதுல 3 வகை. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இதுல ஹெப்படைட்டிஸ் ABCDE இந்த 5மே அதிக அளவில் இருக்கும் பொழுது அது ஜாண்டிஸா மாறுது. குறிப்பா A and B அதிக தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதுல இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா இரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் அப்படின்னா இரல் கொழுப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவர் சிராசிஸ் அப்படின்னா இரல் கெட்டு போகுதல். இந்த லிவர் கெட்டு போறதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று நான் ஆல்கஹாலிக், அதாவது மது பழக்கம் இல்லாமலே லிவரினுடைய பாதிப்பு ஆகிறது. ஆல்கஹாலிக் கம்ப்ளீட்டா மது பழக்கத்தினால லிவர் கெட்டு போறது. இதுல நம்ம ரோபோ சங்கர் அவருக்கு ஏற்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் மது அருந்ததுனால மட்டுமே அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.